காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடக்கும் உண்மைகளை பற்றி பேசுகிறேன். நன்றாக நினைத்து பாருங்கள். பிரச்சார செய்வதற்கும் திராவிட கழக துணை பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பதிவேறு தலைமையிலே இன்று நம்முடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு மூணு நகர திராவிட தலைவர் பழனி அவர்கள் தலைவர் சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தலைமை பழனி அவர்கள் வரலாறு பன்னீர்செல்வம் திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணி திராவிட மாணவர் கழகத்தின் சார்பிலே தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய தலைமையிலே நீட்டை ஒழிப்போம் சமூக நீதி காப்போம் என்ற முழக்கத்தோடு நீட் தேர்வுகளை கேட்டனை தமிழ்நாடு முழுவதும் விளக்குவதற்காகவும் நீட்டை ஒழிப்பதற்காகவும் சமூக நீதியை பாதுகாப்பதற்காகவும் தமிழ்நாட்டில் 5 முனைகளில் இருந்து எங்களுடைய பிரச்சார பெருமையனம் தொடங்கியது. புதுச்சேரி, தாராபுரம், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, சென்னை ஆகிய 5 பகுதிகளில் தொடங்கிய எங்களுடைய பிரச்சார பயணம் நேற்றைக்கு முதல் நாள் புதுச்சேரியிலே ஏறத்தாழ 150 கடந்து விருதாச்சலத்தை அடைந்தோம். விருதாச்சலத்தில் நேற்றைக்கு காலை தொடங்கி ஏறக்குறைய 267 கிலோமீட்டர்கள் பயணித்து இரவு திண்டிவனத்தை அடைந்தோம். இன்றைக்கு காலை திண்டிவனத்திலே தொடங்கி தற்போது இன்றைய இரவு ஏறக்குறைய 200 கிலோமீட்டர்களை கடந்து திருவண்ணாமலையிலே பொதுக்கூட்டத்தில் நாங்கள் இன்றைய நாளை நிறைவு செய்ய இருக்கிறோம். இதேபோல் நாளை மறுநாள் என்று 5 நாட்கள் தொடர் பரப்புரை பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி கல்விவல்லல் காமராஜருடைய பிறந்தநாள் அன்றைக்கு நீட்டை ஒழிப்போம் சமூக நீதியை காப்போம் என்ற முழக்கத்தோடு திராவிட கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் சேலத்திலே நிறைவு விழா பேருரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அது தொடர்பாக இன்றைக்கு இந்த பேரூர் பகுதியிலே இந்த பிரச்சார பயணத்தை வரவேற்று இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஐயா பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நகர பொறுப்பாளர் ஐயா பழனி அவர்கள் உள்ளிட்ட எங்களுடைய குழுவின் தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் தம்பி பிரபாகரன் அவர்களுக்கும் எங்கள் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா வேலு அவர்கள் உள்ளிட்ட எங்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய குழுவின் தோழர்கள் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் மாற்று இயக்கத்தினுடைய தோழமை இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும் ஆங்காங்கே நின்று செவிமடுக்கக்கூடிய போலூர் பகுதி வாழ் பொதுமக்களுக்கும் அன்பு வணக்கம். அருமை தோழர்களே, நாங்கள் நேரத்தினுடைய நெருக்கடியில் இருக்கிறோம். இன்னும் நாங்கள் திருவண்ணாமலையை 8 மணிக்குள் அடைய வேண்டிய நெருக்கடி. தொடர்ந்து எங்களுடைய பயணம் 5 நாட்களாக நடந்து கொண்டிருப்பதால் தோழர்கள் எல்லோருமே மிகப்பெரிய சோர்வில் இருக்கிறார்கள். நீங்க கேட்கிற உங்களுக்கே மிகப்பெரிய மிரட்சியாக இருக்கும். எப்படி இளைஞர்களும் மாணவர்களும் பைக் ரேஸுக்காக சாரையாக வண்டியில போய் நம்ம பார்த்திருப்போம். ஆனா சமூக நீதியை பாதுகாப்பதற்காக ஒரு 20 இளைஞர்கள் தொடர்ந்து 5 நாட்களாக பயணம் செய்வது என்பது சாதாரண காரியம் கிடையாது. எங்களுடைய குரல் எல்லாமே பாதி போயிடுச்சு. காரணம், அத்தனை ஊர்களில் நாங்கள் பேசிக் கொண்டு வருகிறோம். எனவே எல்லா செய்திகளையும் 10 நிமிடத்திற்குள் சொல்ல முடியாது என்ற காரணத்தினால் எங்களுடைய திராவிடர் கழக தோழர்கள் உங்களிடையே பொதுமக்களிடம் ஒரு துண்டறிக்கையை வழங்குவார்கள். அந்த துண்டறிக்கையிலே இந்த நீட்டினுடைய ஆபத்தை பற்றியும் நீட் எவ்வளவு மோசமானது என்பதை பற்றியும் தமிழ்நாட்டுக்கு ஏன் நீட் தேவையில்லை என்று சொல்லுகிறோம் என்பதை பற்றிய துண்டறிக்கையை உங்களிடத்திலே கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம், ஆனால் நீட் என்பது நம்முடைய அடுத்த தலைமுறையின் மருத்துவ கனவை நாசமாக்கக்கூடிய இந்த கொலைகார நுழைவுத் தேர்வு தேவையில்லை என்பதற்கான காரணங்களை உள்ளடக்கிய ஒரு சிறு நூலை எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தொகுத்து 10 ரூபாய்க்கு விற்பனைக்கு கிடைக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள் அதனையும் பெற்றுக் கொள்ளலாம். அருமை தோழர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, நீட்டை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தொடர்ந்து 1 மாத காலமாக நீட் எவ்வளவு பெரிய ஊழல் மோசடி என்பதை செய்தித்தாள்லையும் டிவிலையும் பார்த்திருப்பீங்க. அப்படி இவ்வளவு மோசமான ஒரு தேர்வை
நான் நடத்தியே தீர்வேன் என்று ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாசிச பிஜேபி மோடி அரசு ஏன் இவ்வளவு துடிக்குது? என்ன காரணம்? என்ன காரணம்னு கேட்டா 2000 ஆண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலே தாத்தா படிக்கல, பாட்டன் படிக்கல, தாத்தாவோட அப்பா படிக்கல, அப்பா படிக்கல, அம்மா படிக்கல. இன்றைக்கு முதல் தலைமுறையாக கிராமப்புறத்திலிருந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து முன்னாடி வராங்க. அதிலும் 2017க்கு முன்னாடி வரை பல மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் உருவானார்கள்.